Assalamualaikum. Hi everyone. This is your Shabi's recipe. இன்னைக்கு நம்முடைய ரெசிபியில் மோல்டு இல்லாமல், அதாவது அச்சு இல்லாமல் எப்படி பூரண கொழுக்கட்டை செய்கிறது அப்படின்றது பார்ப்போம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை நான் வச்சுக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக இருந்ததுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த பருப்பு ஃபுல்லாகவே நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாகவே நல்லா குக்காகி வந்துடுச்சு. நான் போட்ட இந்த 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருந்தது, பர்ஃபெக்டாக. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மசியணும். நம்ம ஸ்பூனாலே இப்படி மசிகிறப்ப நல்லா மசிஞ்சிடுச்சு. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் மசிச்சு. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கிட்டேன். இந்த பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 10-15 முந்திரி பருப்பை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து முந்திரி பருப்பு நம்ம ஆட் பண்ணுறதால நம்மளுடைய ஃபில்லிங் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டேன். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தேங்காயை வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் சேவில் தான் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன் துருவலை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இது வந்து ஒரு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் குக் ஆனால் போதும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. இப்போ இந்த பதத்துக்கு குக் ஆனால் போதும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இன்னொரு பேன் வச்சுக்கிட்டேன். அதில் 1 கப் அளவுக்கு வெல்லத்தை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா சுத்தமான வெல்லங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் ஆகி இந்த பாகு கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இந்த பாகு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் வடிகட்டிக்கோங்க. இது சுத்தமான வெல்லன்றதால் நான் வடிகட்டலை. இது கூடவே நம்ம மசிச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த பாகு அண்ட் பாசிப்பருப்பு ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த மாதிரி நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் இந்த மிக்சரை ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக இது வந்து ஒரு நிமிஷம் அளவுக்கு குக் ஆனால் போதும். நல்லா 1 நிமிஷம் அளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நல்லா ஆறட்டும். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டேன். அதில் 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இடியாப்ப மாவு தாங்க. அடுத்ததான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். இது ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி அப்போ தான் கிடைக்கும். ஒரேடியாக ஊற்றினா எல்லா இடத்துலையும் வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக வராது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா கையாலே பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கையில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கையில் வந்து மாவு ஒட்டாமல் வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக பால் மாதிரி நல்லா உருட்டிக்கிட்டு கையால் விரலாலே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு கொண்டு வந்துட்டோம். அடுத்ததாக நம்ம ஃபில்லிங்கை வந்து இதில் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அப்படியே மாவை வந்து
இந்த மாதிரி ஷேப்க்கு கொண்டு வந்துடலாம். இது நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி மெதுவாக ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நம்முடைய ஷேப் ரொம்பவே பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. இதுக்கு கொஞ்சம் டிசைன் கொடுக்கறதுக்காக ஸ்பூனுடைய பின் சைடு இருக்குல்ல, அதை வச்சு ஒரு கோடு போட்டுட்டேன். அவ்வளோதான், ரொம்பவே பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. அண்ட் இதிலே இன்னொரு ஷேப்பும் ட்ரை பண்ணேன். மாவை எடுத்துக்கோங்க, அதே மாதிரி ரவுண்டாக நல்லா கையிலே பால் ஷேப் பண்ணிக்கோங்க. உள்ளங்கையை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உள்ளங்கையிலே நல்லா ப்ரெஸ் பண்ணுறதால ஈவனாக கிடைக்கும் எல்லா சைடும். இப்போ நம்முடைய ஃபில்லிங்கை, இந்த ஸ்டஃபிங்கை எடுத்து நடுவில் வச்சு எல்லா சைடும் ஈவனாக க்ளோஸ் ஆகிற மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது சீல் பண்ணுறப்ப எந்த சைடும் வந்து இந்த விரிசல் மாதிரி இருக்கக்கூடாது. விரிசல் மாதிரி இருந்தால் இந்த கொழுக்கட்டையை ஸ்ட்ரீம் பண்ணுறப்ப அந்த ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வர சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து நல்லா பர்ஃபெக்டாக ரிங்கிள்ஸ் இல்லாத அளவுக்கு இப்போ ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிட்டேன். பார்த்திங்களா, எங்கேயுமே கொஞ்சம் கூட ரிங்கிள்ஸ் இல்லை. இப்போ வந்து ஒரு இட்லி பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த கொழுக்கட்டையை ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நார்மலாக நம்ம இட்லி வேக வைப்போம்ல, அந்த ப்ராசஸ் தாங்க. ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லாவே குக் ஆகிருந்தது. இப்போ இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே ஈஸியாக மோல்டு இல்லாமல், அச்சு இல்லாமல் ரொம்பவே பர்ஃபெக்டான கொழுக்கட்டை நம்ம வீட்டிலே எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். அண்ட் இது எல்லாமே ஈவனாக எல்லா சைடும் நல்லாவே ஃபென்டாஸ்டிக்காக குக் ஆகிருந்தது. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷாபிஸ் ரெசிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.